நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சைனா 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 உலக அதாவது வேர்ல்டு நியூஸ் எங்கே எடுத்து பார்த்துக்கிட்டாலுமே அதில் வந்து சைனாவை பற்றி தான் முழுக்க முழுக்க இருக்குது. இவங்களை பற்றியே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2-3 வீடியோ போடணும் போல இருக்குது. அவ்வளோ காரியங்களை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புதுசாக ஹாங்காங்கில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சைனா கொண்டு வந்திருக்கக்கூடிய நேஷனல் செக்யூரிட்டி லாக்கு வேர்ல்டு கண்ட்ரிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ இந்தியா வந்து சைனீஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நடந்த முக்கியமான வந்த செய்திகள் என்னென்ன அப்படின்றது சம்மந்தமாக நான் பேச போகிறேன். அதுக்கடுத்து கடைசியாக பார்டரில் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அதாவது இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றது சம்மந்தமாக சொல்ல போகிறேன். இது மூணுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டான நியூஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே சைனா சம்மந்தப்பட்ட செய்திகள். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதுக்கிடையில் நம்ம சைனாவை பற்றி பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு பக்கம் அங்கே பலூச் லிபரேஷன் ஆர்மி வந்துட்டு அவங்களுடைய தாக்குதலை தொடர்ந்துட்டு இருக்காங்க. எல்லையில் பிரச்சனை அப்படின்றது தொடர்ச்சியாக, அதாவது இந்தியா வந்து பாகிஸ்தான் நிலைகள் மேலே தாக்குதல் நிகழ்த்துறது, பாகிஸ்தான் வந்து காஷ்மீரில் தீவிரவாதிகள் மூலியமாக வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்துறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நேபாளில் வந்து அங்கே அந்த அரசியல் குழப்பம் அப்படின்றது அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைனாவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும். சரி, இந்த விஷயத்தை நான் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன வீடியோவில் சொன்ன ஒரு சில கண்டினியூஷனை வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத. சரி, இப்போ ஹாங்காங் இந்த நேஷனல் செக்யூரிட்டியில் புதுசாக இப்போ பீஜிங் கொண்டு வந்திருக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 27 நாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகள் ஒருமித்த குரலில் பயங்கரமான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 27 கண்ட்ரிஸ் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கன்னா யூரோப்பியன் பார்லிமெண்ட் அதாவது யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களும் சைனாவுக்கு அகைன்ஸ்டாக சாங்ஷன்ஸ் கொண்டு வாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவுக்கு அகைன்ஸ்டாக சாங்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்றத அந்த ஒரு அட்வைஸ் வந்து வச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து இன்னும் நாங்கள் நிறைய சாங்ஷன்ஸ் வந்துட்டு உங்கள் மேலே போடுவோம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அந்த அஃபீஷியல்ஸ் மேலே வந்துட்டு நாங்கள் டார்கெட் பண்ணி நாங்கள் சாங்ஷன்ஸ் போடுவோம். ஏகப்பட்ட ஒரு கண்டன குரலை வந்து அமெரிக்கா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியல, அவங்க தான் முன்னோடி. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. யுனைடெட் கிங்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஸ் வந்து இனிமேல் வந்து யுனைடெட் கிங்டமுக்கு வரலாம், அவங்களோட இமிகிரேஷன் லாவை வந்துட்டு நாங்கள் அவங்களோட இமிகிரேஷன் லா வந்துட்டு அவங்க மாற்ற போகிறாங்களாமா. இது வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தாய்வான் வந்து அவங்க ஏற்கனவே ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிசன்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கன்னு வந்துட்டு ரொம்ப வெல்கம் பண்ணி கூப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. கனடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து நீங்கள் ஹாங்காங் போகாதீங்க அப்படின்ற அந்த ஒரு அட்வைசரியை வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஹாங்காங் இஷ்யூவில் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹாங்காங்கில் நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் அப்படின்றது வருத்தம் அளிக்குது. இந்தியன் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் ஹாங்காங்கில் இருக்காங்க. இதை வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனை வந்துட்டு வாட்ச் பண்ணுங்கள், இது வந்து க்ளோஸாக நாங்கள் அப்சர்வ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ முக்கியமான உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து என்ன ஒரு திங்கிங் இருக்குன்னா, சைனா இந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சதை சாதிச்சு வந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க அப்படின்றதே எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே சைனா மேலே ஒரு பெரிய கோபம் அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்தியா வந்து சைனாவோட ஒரு 1-to-1 நேராக மோதிட்டு இருக்கோம், ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற அந்த சமயத்தில் இந்த உலக நாடுகள்லாம் யாருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, இந்தியாவுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, இப்போ பாகிஸ்தானில் வந்து இந்த கராச்சி பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்தது. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட அந்த ஒரு ப்ரொசீஜர் என்னன்னா, எந்த ஒரு இடத்துல பெரிய தீவிரவாத தாக்குதல் நிகழ்ந்தாலும் அதற்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள வந்து தண்டிக்கணும், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதரவு குரல், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நாடுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி ஒரு குரலில் வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ சைனா அதே மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யூஎன்எஸ்சியில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த டிராஃப்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு யாருமே அப்ஜெக்ஷன் தரலன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆனதா அர்த்தம். ஆனால் ஜெர்மனி வந்து கடைசி நேரத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் பாஸ் ஆகிறது வந்து இன்னொரு நாள் தள்ளி போயிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அமெரிக்கா வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபைனலாக பாஸ் ஆயிருச்சு. ஆனால் அதை டிலே பண்ணியிருக்காங்க பர்பஸ்ஃபுல்லாக ஜெர்மனியும் சைனாவும்.
ஜெர்மனியும் அமெரிக்காவும் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறதா காமிச்சு இதை டிலே பண்ணியிருக்காங்க. இதுக்கு சைனா வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த 2 கண்ட்ரிஸும் ஏன் பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சைனாவும் பாகிஸ்தானும் குறிப்பாக பொதுவாக எப்பயுமே இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸை செய்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்காண்டி பண்ணது கூட இந்தியாவை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும், இந்தியாவுக்கு எதிராக பண்ற மாதிரியான ஒரு திங்கிங்ல மென்டாலிட்டியில தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் இந்த விஷயத்தில் இந்தியாவுக்கு நாங்கள் சப்போர்ட்டிவா இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு செயலை வந்து செய்திருக்கிறாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, இப்போ இந்த சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ண அந்த விஷயத்துக்கு வருவோம். சரி, நம்ம சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ணிட்டோம், அமெரிக்காலையும் இதே மாதிரி சைனீஸ் அப்ளிகேஷன்ஸை பேன் பண்ணணும் அப்படின்ற அந்த குரல்கள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா டிக்டாக்கை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ட்ரியோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லியிருக்காரு. இந்த டிக்டாக்கை வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா வந்து அவங்க நினைச்ச நேரத்தில் அவங்களோட தேவைக்கு வந்து ஏற்ப வந்து பயன்படுத்திக்குவாங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல இருந்து எடுத்துக்குவாங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான லா மேக்கர்ஸ் ஒரு சிலர் வந்து இந்தியா பேன் பண்ண மாதிரி நம்மளும் பேன் பண்ணியிருக்கணும், முன்னாடியே பேன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மைக் பாம்பியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவோட டிசிஷனை நாங்கள் வெல்கம் பண்றோம், இதனால அவங்களுடைய இறையாண்மையை அவங்களால வந்து பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்ற வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மத்தியில இந்த சைனா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. சரி, இந்த பேன் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சைனீஸ் கம்பெனிஸ் வந்து பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இப்போ முதல்ல தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பைட் டான்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனி, ஸோ அவங்க தான் வந்து இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் வந்துட்டு ஓன் பண்றாங்க. அவங்க வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இந்தியா பேன் பண்ணதுனால அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டை வந்துட்டு ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பேனை வந்து ரிவோக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிசிஷனை வந்து திரும்பி அரசாங்கம் திரும்பி பெறணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இப்போ ரூட்டர்ஸ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிக்டாக்கு அதாவது பைட் டான்ஸுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500,000, அதாவது கிட்டத்தட்ட $500,000 நஷ்டமாகுது. $500,000 ஒரு நாளைக்குன்னா அது வந்து சாதாரண அமௌண்ட் இல்லை, கிட்டத்தட்ட $5,00,000. அதனால அவங்க வந்து பெரிய இழப்பை சந்தித்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது எங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை, இதை விட பெரிய இழப்பு என்னன்னா, எங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்துட்டு எங்களோட நம்பகத்தன்மையை வந்துட்டு இழந்துருவாங்க. அவங்க வந்து இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எங்கள் கம்பெனியில் குறைய ஆரம்பிச்சிடும், எங்களோட வேல்யூவேஷன் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும், இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத அவங்க ரொம்ப மென்ஷன் பண்ணி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களோட ரிப்பீட்டட் அப்பீல்ஸ்க்கு அப்புறம் கூட இந்த வழக்கை வந்துட்டு உடனடியாக விசாரிக்கணும் அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணல. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை எங்கே டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டிக்டாக் சம்பந்தமான ஒரு முக்கியமான கேஸை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கையாண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால இந்த கேஸை நாங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வரப்போற புதன்கிழமை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த கேஸ் அப்படின்றது ஹியரிங்க்கு வரப்போகுது. இதற்கிடையில அந்த ரூட்டர்ஸ்ல வந்து இன்னும் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிக்டாக்கோட டவுன்லோட்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அவங்களோட டவுன்லோட்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் டவுன்லோட்ஸ் அப்படின்றது இப்போ இந்தியா பேன் பண்ணதுனால, இந்த அப்ளிகேஷனை பேன் பண்ணதுனால அவங்க இழந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு அப்படின்றது அவங்க ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்றது புரியுது. கிட்டத்தட்ட இந்த பேனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 மில்லியன் டவுன்லோட்ஸ் அவங்க இழந்திருக்கிறாங்களாமா. இது வந்து ஒரு பெரிய இழப்பா திருப்பி அவங்க தான் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில நிறைய பேர் டொமஸ்டிக் ஆப்ஸ், அதாவது இந்தியாவில் தயாரிச்ச டிக்டாக் ரீப்ளேஸ்மெண்டா இருக்கக்கூடிய ஆப்ஸுக்கு நிறைய பேர் சுவிட்ச் ஆகிட்டு இருக்காங்க. அது வந்து மில்லியன் கணக்காக அதனோட டவுன்லோட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ நான் ரொப்போசோ அப்படின்ற ஒரு ஆப் சொன்னேன்ல, அது வந்து 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் நான் பார்க்குறப்ப இருந்தது. இப்போ அது வந்து 60 மில்லியனை தாண்டி வந்துட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ நல்லா இருக்கோ, கொஞ்சம் அதோட டிக்டாக்கோட ஓரளவு ஓகேவோ, கொஞ்சம் ஓகே மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதை இப்போதைக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு பிளாட்டை போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுச்சுவேஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபாரின் ஆப்ஸ் வந்து இந்த அளவுக்கு நம்ம பீப்புள்ஸ் மத்தியில் பெனிட்ரேட் ஆகிருக்கிறது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தி. ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன்ஸ் ஏதாவது வருதுன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் மூலியமா, இதில் வர்ற ஆட்ஸ் மூலியமா அவங்க வந்து எலெக்ஷன்ஸை பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இந்த சைனீஸ் கம்பெனி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷாக்கிங் ட்ரூத்தா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டிக்டாக் இஷ்யூ, அதாவது சைனீஸ் அப்ளிகேஷன் பேன் அப்படின்றது ஒரு சைடு இப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் சைனீஸ் கம்பெனிஸ் யாருமே வந்துட்டு கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு வந்து டெண்டரை கொடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி அவங்க பெரிய கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் சொல்லலை. ஆனால் இனிமேல் வரப்போகிற ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு சைனீஸ் கம்பெனிஸை வந்துட்டு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டெல்லி மும்பை காரிடார் ரோட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி தான் அந்த டெண்டரில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதையும் இப்போ வந்து ஹோல்டில் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஆக்ஷன்ஸை
அப்ளிகேஷன்ஸ் பேன் பண்ற அந்த ஒரு சைடு மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லயும் சைனாவை வந்துட்டு ஃபுல்லா வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய முடிவை வந்துட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இப்போ இனிமேல் இருக்கக்கூடிய அந்த டெண்டர் ப்ராசஸ்ல இந்தியன் கம்பெனிஸை வந்து ஃபேவர் பண்ற மாதிரி அந்த ரூல்ஸ் வந்து நாங்கள் மாற்றுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல வந்துட்டு சைனீஸ் இன்வெஸ்டர்ஸை இனிமேல் பெரிய அளவுக்கு என்டர்டைன் பண்ண மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு தகவலும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அகர்பத்தி போன்ற ஒரு சில பொருட்கள் வந்து நிறைய சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து இப்போ ஒரு சில டாரிஃப்ஸ் வந்து நம்ம விதிச்சோம். அதனால இப்போ டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நிறைய பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது, சேல் பண்ண முடியுது அப்படின்ற அந்த ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. பிபி அதாவது பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட், ஸோ அதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சைனாவை தான் நம்ம நம்பி இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம வந்து அதை பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாமே இனிமேல் சைனாவை நம்ம நம்பி இருக்கக்கூடாது, நம்ம வேற டைரக்ஷன்ல போகணும் அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. சரி, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கடைசியில் பார்டர்ல என்ன ஒரு முக்கியமான வந்திருக்கக்கூடிய செய்தி, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இருந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, செய்திகள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேல்வான் வேலியில இருந்தும் ஹாட் ஸ்பிரிங்ஸ்ல இருந்தும் இந்தியன் ட்ரூப்ஸும் சைனீஸ் ட்ரூப்ஸும் டிஸ்என்கேஜ் ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றீங்களா? இப்பயும் அதே முடிவுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா இந்தியன் ஆர்மி வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து இனிமேல் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற அந்த முடிவுல இருக்காங்க. அதாவது சைலண்டா நடக்கட்டும், அவங்கள நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம், அவங்க ஃபாலோ பண்ணலன்னா நம்மளும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்ற அந்த முடிவுல இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் லே போற அந்த ஒரு பிளான் இருந்தது, அதை இப்போ ஏன் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னா, சரி சைனா வந்து டிஸ்என்கேஜ் ஆகிறோம் அப்படின்றத வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்படி அவங்க செயல்படலைன்னா திருப்பி வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்டரை வந்து விசிட் பண்ணுவார். ராஜ்நாத் சிங் அவர்கள் பார்டரை விசிட் பண்ணுறது என்ன முக்கியத்துவமான ஒரு செய்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸை போய் பார்க்குறாருன்னா எல்லாத்துக்குமே தயாராக இருங்க அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அது. ஸோ அதனால தான் அவர் வந்துட்டு அங்கே விசிட்டை ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தாரு. இப்போ அவரை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா வந்து எல்லா விஷயத்துக்குமே தயாராக தான் இருக்காங்க. ஏற்கனவே நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ப்ரொபோசல் வந்திருந்தது. என்னன்னா, இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து நிறைய தேவை, ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பாம்ஸ், மிசைல்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கான ப்ரொபோசல்ஸை நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா எல்லா விஷயத்துக்கும் தயாராக தான் இருக்காங்க. இனிமேல் சைனாவை நம்புற அந்த ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்து ஏற்படாது, நம்பவும் மாட்டோம். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றது இப்போதைக்கு வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். சிச்சுவேஷன் அப்படின்றது லைட்டா காமா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனா பேங்காங் ஷோ பகுதியில் வந்து இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு முடிவு அப்படின்றது எட்டப்படல. ஸோ இதான் ஒட்டுமொத்தமா இந்த 3 விஷயங்களை கனெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சைனாவை பத்தி தான் எல்லா செய்தியிலுமே தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. இனிமேல் வரப்போற வீடியோஸ்லையும் என்ன நடக்குது அப்படின்ற அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ சேனலோட அது வரைக்கும் இணைஞ்சிருங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. என்னோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த்.